இந்த நவராத்திரிய 3 முறைகள்ல நாம வழிபாடு செய்யலாம். ஒண்ணு, நம்ம வீட்டுல அகண்ட தீபம் ஏற்றி வழிபடலாம். இரண்டாவதாக கலசம் வச்சு கூட நம்ம வழிபாடு செய்யலாம். மூணாவதா நம்ம அம்பிகையோட படத்தை வச்சு கூட நாம வழிபாடு செய்யலாம். அந்த அம்பிகைக்கு பிடித்தமானது சுத்தம் தான். அதனால எப்பவுமே இந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டை எல்லாமே சுத்தம் படுத்திட்டு கோமியம் இல்லைன்னா கங்காஜலம் தெளிச்சு விட்டு சுத்தப்படுத்திக்கோங்க. நான் இங்க மஞ்சள் கூட பன்னீரை கலந்து வச்சிருக்கேன். இதை முதல்ல கோலம் போடக்கூடிய இடத்துல தடவிக்கலாம். அம்பிகைக்கு மிகவும் பிடித்த தாமரைப்பூ கோலம் போட்டுதான் நாம அந்த அம்பிகைக்கு கலசம் வச்சு வழிபாடு செய்ய போறோம். இந்த பூஜையில நாம இந்த கோலம் போடுறது முதல் கலசம் வச்சு அந்த அம்மனை வழிபட்டு முடிக்கிற வரைக்குமே நாம ரொம்பவும் ஆச்சாரத்தோட இந்த பூஜையை நாம கடைபிடிக்கணும். இது மேல கொஞ்சம் மஞ்சள், குங்குமம், அக்ஷதை போட்டுக்கோங்க. இது மேல மனம் வச்சு நாம பட்டு வஸ்திரம் விரிச்சுக்கலாம். இந்த பூஜையில முக்கியமானது தீப தூப ஆராதனை. அதனால நல்ல வாசனை உள்ள தீப தூபங்களை வாங்கி பூஜைக்கு உபயோகப்படுத்துங்க. நல்ல நறுமணம் இருந்தாலே அந்த அம்பிகை அங்க வாசம் செய்வாள்.